ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஆன்சைன் மைனிங் வந்து யாரும் டேம் குரூப்பில் ஜாயின் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்களோ, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸை வந்து இன்றைக்கி நைட் 11:30க்கு வந்து நீங்கள் க்ளைம் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இதை வந்து எந்தெந்த எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆக போகுது, எவ்வளோ டோக்கன்ஸ் வந்து நீங்கள் கன்வர்ஷன் ரேட் வந்து எவ்வளோ இருக்கும், ஸோ இதை பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதான் தான் சொல்கிறது, நம்ம டேம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா ஏர் ட்ராப்ஸ் அப்புறம் மைனிங்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால் வீடியோ பேக் பண்ண முடியாது. நான் அவ்வளோ ஒரு எக்கச்சக்கமாக வந்திருக்கேன் ஒரு நாளைக்கு. ஸோ அதனால தான் டேம் குரூப்பில் வந்து ஈஸியாக அப்டேட் பண்ணுவேன். ஸோ இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சைன் கேம் வந்து மைனிங் வந்து மெயின்டெனன்ஸில் இருக்குது. உங்களால் நீங்கள் லாகினும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நைட் வந்து அவங்களோட டோக்கன் வந்து அவங்க லான்ச் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த டைம் தான் க்ளைமும் ஓப்பனாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்க ட்விட்டர் பேஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டீல்ஸும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ May 25th ஆன்சைன் டோக்கன் அஃபிஷியல் லான்ச்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இப்போ தான் அவங்க க்ளைமும் சொல்லியிருக்காங்க. இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஆன்சைன் டோக்கன் அண்ட் ஆன்சைன் வில் லான்ச் டுகெதர் ஆன் May 25. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடிசி இருக்கும் 6 PM யூடிசி. ஸோ யூடிசின்னு பார்த்தீங்கன்னா அது யூனிவர்சல் டைமு. ஸோ இந்தியன் டைம் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அரௌண்ட் ஒரு நைட் 11:30க்கு வரும். அப்புறமா ரீசெண்டாக அவங்க ப்ரீசேலும் கன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ ப்ரீசேலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 days மட்டும் தான் நடந்துச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 500 எத்திரியம் வர்த்தான ஃபண்ட்ஸ் வந்து அவங்க ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவள் தான் அவங்க அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 500 எத்திரியம் வர்த்தான ஃபண்ட்ஸ் வந்து அவங்க ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நைட் இதில் வந்து மைன் பண்ணும்போது ஓகேஎக்ஸ் வேலட்டோட ஒரு டாஸ்க் இருந்துச்சு. ஸோ அந்த ஓகேஎக்ஸ் வேலட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10,000 காயின்ஸ் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓகேஎக்ஸ் வேலட்டோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஓகேஎக்ஸ் வேலட்டும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி அது ஓகேஎக்ஸ் செக்ஷனில் தான் லிஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அவங்க தான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கிவ்அவேலாம் நடத்திட்டு இருக்காங்க ஓகேஎக்ஸ் வேலட்டு. அப்புறம் இவங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்ச நேரத்தில் ஒரு $20,000 ஒர்த்தான கிவ்அவே நடத்துகிறாங்க. அதுக்கப்புறமா கீழே போனீங்கன்னா உங்களுக்கு டோக்கனாமிக்ஸ் இருக்கும். ஸோ டோக்கனாமிக்ஸில் ப்ரீசேல் அப்புறமா ஏர்ட்ராப் வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அந்த கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க கம்யூனிட்டிக்கு ஸோ 24%. ஸோ நம்ம மைன் பண்ணுறாங்கல்ல, ஸோ இதில் 24% ஆஃப் சப்ளை வந்து நம்ம மைனிங்க்கு வந்து அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் நமக்கு வந்து ஏர்ட்ராப்போ தரப்போகிறாங்க. அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரைவேட் ரவுண்டு அப்புறம் ப்ரீசேல் ரவுண்ட் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா லிக்விடிட்டியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 3% பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து அவங்க லிக்விடிட்டியாகவும் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதில் வித்ட்ரா பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக ஓகேஎக்ஸ் வேட் இல்லை ஏதாவது வேறு ஓகேஎக்ஸ் வேட் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் பண்ணியிருந்தால அதை மட்டும் தான் அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வேறு ஏதாவது வேட் சொல்லிட்டாலும் ஓகே தான். ஸோ இப்போதைக்கு ஓகேஎக்ஸ் வேட் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி. அதுக்கப்புறமா இந்த டோக்கனாமிக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபண்ட் ரைசிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ ஃபண்ட் ரைசிங்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ ஃபண்டெல்லாம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ப்ரீசேலில் வந்து ஒரு டோக்கன் வந்து எந்த ப்ரைஸ்க்கு வந்து லான்ச் ஆச்சு. ஸோ ப்ரீசேலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு எத்திரியம் பே பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30,000 டோக்கன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு டோக்கன் ₹8. அப்புறமா அந்த லிஸ்டிங் ப்ரைஸ் பாருங்கள், உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். $0.1 ₹8. ஸோ எல்லோரும் ஷாக் ஆகாதீங்க. ஏன்னா நீங்கள் 1 lakh வச்சுருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கன்வர்ஷன் ரேட்டில் அது ஒரு 100 டோக்கனாக கன்வெர்ட் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்கும். 1:100 ரேஷியோவில். இப்போ அப்படியே உங்கள்கிட்ட நாட் காயின் வந்து 1 crore இருந்துச்சுன்னா 10,000 ஆச்சு. ஸோ அதே கணக்கு தான். நீங்கள் ஒரு 10 lakh காயின்ஸ் எப்படியா மைண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1000 டோக்கன்ஸ் ஆகும். ஸோ 1000 டோக்கன்ஸ் ஒரு ₹8 ப்ரைஸுக்கு லான்ச் ஆனால் ஒரு $100 ப்ராஃபிட் பார்க்கலாம். ஆனால் பார்க்கலாம் கன்வர்ஷன் ரேட் வந்து எப்படி இருக்குது. ஏன்னா நீங்கள் 1 lakh டோக்கன்ஸ் அவங்க 100ம் தரலாம். அப்படி இல்லைனா இன்னும் கம்மியாக கூட தரலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கன்வர்ஷன் ரேட் வந்து அவங்க எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு. ஏன்னா 1 lakh டோக்கன்ஸ் அப்படியே தாண்டி இந்த ப்ரைஸ்கள் லான்ச் பண்ணால் அது வந்து பாசிபிள் இல்லை. ஸோ கன்வர்ஷன் நடக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்றைக்கி நைட் வந்து கன்வர்ஷன் வந்து எவ்வளோ ஆகுதுன்னு. அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க டெலகிராமில் வந்து. ஸோ எப்போ வந்து இதை வித்ட்ரா எனேபிள் பண்ணுவாங்க, எப்படி வித்ட்ரா எனேபிள் பண்ணுவாங்க, எப்படி வித்ட்ரா பண்ணுறது, ஸோ அதான் கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு வந்து எந்த டீட்டெயில்ஸ் தெரியல இன்னும். ஸோ நம்ம 11:30 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ க்ளைம் வந்து அவங்க எப்படி விடுவாங்கன்னு. ஸோ நியூ இயர்ஸ் நீங்கள் இப்போ கூட ஜாயின் பண்ணலாம். ஏன்னா இது வந்து அவங்க May 31 வந்து சீசன் 1 தான் எண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சீசன் 2 அவங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நாட் காயின் இப்போ சீசன் 2 ஓகே தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சீசன் 2 கூடிய சீக்கிரம் வரும் நாட் காயின்லையும். ஸோ இந்த மாதிரி ஏர் ட்ராப்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அட்டன் பண்ணுறது மேட்டரில் டெய்லி கண்டினியூஸாக நீங்கள் மைண்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களால் ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ தேங்க் வாட்சிங் ஸ்டூடியோ நண்பா. பாய்.